1 கோடி தமிழன் காலை இருந்துச்சு எங்கே போகிறான்? டாஸ்மார்க்குக்கு போகிறான். நான் இதை ஒரு காமெடியாகவோ இல்லை ஒரு நக்கல் நையாண்டியாகவோ சொல்ல, வேதனையோடு சொல்கிறேன். 1 கோடி பேர் குடி நோயாளியாக போயிட்டான். 1 கோடி தமிழர்கள் வீடுகளிலும் ஒரு கலப்பினம் உருவாயிருச்சு. ஒரு கலப்பினம் உருவாகி கொண்டு இருக்கு. இன்னும் அது ஒரு 25-30 வருஷம் கழிச்சு தெரியும். 2வது, நீங்கள் வட இந்திய தொழிலாளி ஒசூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்து, சென்னையை ஒட்டி இருக்கிற 500 சிறு குறு தொழிற்சாலைகள் இருந்து, அப்படியே நீங்கள் போனீங்கன்னா சேலம் வெள்ளிப்பட்டறை தொழிற்சாலை, சில்வர் தொழிற்சாலை, ஈரோடில் டெக்ஸ்டைல்ஸு அத்தனையும் போயிடுச்சு. திருப்பூர், கோயம்புத்தூரில் ஸ்பின்னிங் மில் 1000 கணக்கான ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது. பஞ்சிலிருந்து நூல் எடுக்கிறது, நூற்பு ஆலைகள் எல்லாம் கோயம்புத்தூர் மில்லு நாய்க்கு தான் வச்சுருக்கேன். எல்லாம் கோயம்புத்தூர் தான் இருக்கு. ஏன் கோயம்புத்தூர் இருக்குன்னா பஞ்சிலிருந்து வரக்கூடிய நூல் அந்து போகாமல் இருக்கணும். அதுக்கு பாலக்காட்டு கணவாய் வழியாக அடிக்கிற குளிர்காற்று தான் காரணம்.